எந்திரன் படத்துல சனா வந்து வசீகரன் கிட்ட, "நீ என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற. அதனால காதல ரத்து பண்ணிடலாம்." அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ பார்க்குக்கு கிஃப்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாங்க. அப்ப சனா வந்து வசீகரன் கிட்ட முத்தம் குடுக்கும்போது, அந்த ரத்து பத்திரம் வந்து பறக்கிற மாதிரி காமிச்சு, இவங்களுடைய காதல ரத்து பண்றத கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு இந்த பத்திரம் மூலமா கன்வே பண்ணியிருப்பாங்க. ரஜினிகாந்த் நடிச்சு 2010ல ரிலீஸ் ஆன படம் எந்திரன். இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். இப்ப இந்த படம் சன் நெக்ஸ்ட் ஓடிடிலயும், அமேசான் பிரைம் ஓடிடிலயும் அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. சிட்டிய ஃபோட்டோ எடுக்கும்போது விஷன் ப்ளீச்ன்னு அலர்ட் வரும். கேமரா ஃபிளாஷ் மாதிரி ஸ்ட்ராங்கான லைட் வந்த உடனே விஷன் டேமேஜ் ஆகுது. அதனால தான் சிஸ்டம் வந்து வார்னிங் குடுக்குது. ஸோ விஷன் ப்ளீச் அலர்ட் வர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த சீன எங்க கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, கிளைமாக்ஸ்ல கன் கூட ஃபோட்டோ ஃபிளாஷ் கனெக்ட் பண்ணி தான் ஷூட் பண்ணுவாங்க. அப்பதான் வில்லன் சிட்டியோடைய ஆளுங்களும் விஷன் டேமேஜ் ஆகுற மாதிரி காமிச்சு கீழ விழுகும். அதே சீன்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு சிட்டிக்கு கிஸ் பண்ணும்போது எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இருக்காது. அப்படியே மிஷின் மாதிரி தான் நிக்கும். இதே இது டெலிவரி பார்த்ததுக்காண்டி சனா வந்து சிட்டிக்கு கிஸ் பண்ணும்போது, வசீகரன் வந்து சிட்டிக்கு ஃபீலிங்ஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதனால சனா மேல லவ் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. வசீகரனுடைய ப்ரொஃபசர் வந்து ஒரு ரோபோவ ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. அந்த ரோபோ வந்து வில்லத்தனமா இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸாவே பிளாக் கலர்ல இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒண்ணு சொன்னோம்னா, அது வேற ஒண்ணு செய்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அவருடைய லேப்ல 100க்கும் மேல ரோபோஸ் இருக்கும். ஆனா எதுவுமே வந்து வொர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கிற மாதிரி இருக்காது. எல்லாமே டேமேஜ்ல இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இதே இது வசீகரனுடைய லேப்ல 2 ரோபோ இருந்தாலும் அது வொர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒயிட் கலராவும் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டா ப்ரொஃபசரோடைய ரோபோ வந்து பிளாக் கலரா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. சனா வந்து சிட்டிய 2 நாள் வந்து என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிட்டிய கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அப்ப ஹாப்பி ஹோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மூலமா இவங்கெல்லாம் யாரு? சனாவுடைய அப்பா யாரு? ஸோ சனாவ பத்தின பேக்ரவுண்ட இந்த ஒரு சீன் மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. வசீகரன் வந்து சிட்டிக்கு ஆடியோ சிஸ்டத்த பத்தி அப்டேட் பண்ணுனதுனால தான் இந்த சீன்ல சவுண்ட் டெசிபிள பத்தி கணக்கு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 20ல இருக்கும் சவுண்டு. அதுக்கப்புறமேட்டு 50ல மாத்தும். அதுக்கப்புறம் 108ல சவுண்ட் பாக்ஸ் வெடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. 108 அப்படிங்கிறது வந்து இதுக்கப்புறம் சவுண்ட் வச்சோம் அப்படின்னா நம்ம காது கேட்காம போயிடும். ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி கூட 108 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கலாம். சனாவுடைய வீட்டுக்கு பக்கத்துல கோயில் திருவிழா ஃபங்ஷன் நடக்கும். அப்ப சிட்டி வந்து அந்த சவுண்ட் பாக்ஸ உடைச்சிருக்கும். அப்ப இரும்பு பொருள் எல்லாத்தையும் வாங்குறதுக்காண்டி சிட்டி வந்து இரும்பு பொருள டார்கெட் பண்ணும்போது, என்னென்ன இரும்பு பொருள்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையுமே ரெட் கலர்ல காமிச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதே சீன்ல காளியம்மன் கோயில்ல திருவிழா நடக்கிறதுனால சூலாயுதம்லாம் வச்சு சாமி மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த சீன்ல கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன படைச்ச கடவுள் வசீகரன் தான். ஸோ கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்கோம். ஒரு கட்டத்துல இவரே வந்து கடவுளாவும் மாறியிருப்பாரு. ட்ரெயின் ஃபைட் சீன்ல பேக் வந்து தண்ணிக்குள்ள விழுந்துரும். அதனால சிட்டி வந்து தண்ணிக்குள்ள குதிச்சு பேக்க எடுத்துட்டு வரும்போது ஹேர் எல்லாம் கலைஞ்சிருக்கும். அதே மாதிரி அந்த ஃபைட் சீன்ல ரொம்ப ஃபாஸ்ட்டா எடுத்திருப்பாங்க. ஏன்னா ரோபோ வந்து ஸ்லோவா செயல்படாம ஃபாஸ்ட்டா தான் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால தான் இந்த சீன் அவ்ளோ கிளியரா இருக்காது. அதே சீன்ல பேட்டரி லோன்னு வரும். சிட்டி வந்து 2 நாள் வந்து சனா கூட இருந்ததுனால, சனாவுக்கு இந்த சார்ஜ் போடுற விஷயம்லாம் தெரியாம இருந்திருக்கலாம். அதனால தான் சார்ஜ் போடாம விட்டுருந்திருப்பாங்க. ஸோ லோ பேட்டரி அப்படிங்கிறத கூட கன்டினியூட்டி மிஸ் பண்ணாம காமிச்சிருப்பாங்க. ட்ரெயின் ஃபைட் சீன்ல ஃபர்ஸ்ட் சிட்டி வந்து அடிக்க ட்ரை பண்ணாது. இது வந்து சனா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்ன உடனே தான் சிட்டி வந்து ஃபைட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னா தான் சிட்டி வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த ஒரு சீன் மூலமா கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த சீன்ல சனாவுக்கும் வசீகரனுக்கும் தலையில ஆப்பிள வச்சு நிப்பாங்க. அப்ப சனா வந்து ரொம்பவே போல்டா ஆப்பிள ஷூட் பண்ணும்போது நிப்பாங்க. ஏன்னா சிட்டி வந்து கரெக்ட்டா ஆப்பிள ஷூட் பண்ணிடும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சிட்டி கூட 2 டேஸ் இருந்ததுனால சிட்டி மேல எந்த ஒரு பயமே இருக்காது சனாவுக்கு. இதே இது வசீகரனுக்கு சிட்டி மேல ஒரு டவுட் இருக்கும். அதனால தான் ஆப்பிள ஷூட் பண்ணும்போது கூட பயப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வசீகரனுக்கு சிட்டியை எப்படியாவது ஆர்மில சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாரு. அதுக்காண்டி தான் ரோபோவே கிரியேட் பண்ணியிருப்பாரு. அதுக்கான டீட்டெயிலா இந்த ஒரு சீன்ல கண்ணி வெடிய எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அப்ப சிட்டி வந்து தப்பா ரிமூவ் பண்ணிரும். ஸோ பாம் பிளாஸ்ட் ஆயிரும். ஸோ அது எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஒரு சீன்ல சிட்டிக்கு அப்டேட் குடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வசீகரன் வந்து சனாவ மீட் பண்றதுக்கு லேட்டா வந்திருப்பாரு. அப்ப சனா வந்து கோவமா இருப்பாங்க. அப்ப சிட்டி வந்து ஒரு பூவ பறிச்சு வசீகரனுக்கு குடுத்திருக்கும். வசீகரன் வந்து சனா கிட்ட குடுத்திருப்பாரு.
ஸோ இந்த பூவை எங்கேருந்து பறிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா இந்த ஒரு சீன்ல இவங்க 2 பேருக்கும் பேக்ரவுண்ட்ல பூச்செடி இருக்கிறத காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுல இருந்து தான் அந்த பூவ பறிச்சிருந்திருக்கலாம். ரவியும், சிவாவும் சிட்டிக்கு "தண்ணி அடிக்கிறியா? பிரியாணி சாப்பிடுறியா?" அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அப்ப சிட்டி வந்து வசீகரனுக்கு கால் பண்ணி, "என்னைய வந்து தண்ணி அடிக்க சொல்றாங்க" அப்படின்னு சொல்லியிருக்கும். அப்ப கோவத்துல வசீகரன் வந்து "செருப்ப கழட்டி அடி" அப்படின்னு சொல்லி இன்னொன்னும் சொல்ல வந்திருப்பாரு. ஆனா கமாண்ட் ரிசீவ்டுன்னு சொல்லி ஃபோன உடனே கட் பண்ணிரும். சிட்டி வந்து ரவியையோ, சிவாவையும் செருப்பால அடிச்சு வசீகரனுடைய வீட்டு வரைக்குமே கூட்டிட்டு வந்திருக்கும். அதே மாதிரி தீ ஆக்சிடென்ட் அப்ப ஒரு அம்மா வந்து தான் பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வசீகரன் வந்து அந்த பொண்ண காப்பாத்தணும்னு சொல்லி, அவரு இன்னொன்னு ஏதோ ஒண்ணு சொல்ல வருவாரு. ஒருவேளை ட்ரெஸ்ஸ போட்டு கூட்டிட்டு வான்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா சிட்டி வந்து அவசரப்பட்டு ஓடி போய் காப்பாத்த போயிரும். ரவியும், சிவாவும் சிட்டி கிட்ட செருப்பால அடி வாங்கியிருப்பாங்க. மறுநாள் இவங்க 2 பேரையும் காமிக்கும்போது அடி வாங்குன தடம் இருக்கிறத கன்டினியூட்டி மிஸ் பண்ணாம காமிச்சிருப்பாங்க. இந்த ஃபயர் சீன்ல ஒரு ஃபேமிலில வந்து ஹேண்டிகேப்பா ஒருத்தர் இருப்பாரு. அவர சிட்டி வந்து காப்பாத்தியிருக்கும். அப்ப அவர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கும்போது வீல் சேர்ல உட்காந்து இன்டர்வியூ குடுக்குற மாதிரி கன்டினியூட்டி மிஸ் பண்ணாம காமிச்சிருப்பாங்க. சிட்டிக்கு ஃபீலிங்ஸ் இல்ல அப்படிங்கிறது தான் இவ்வளவு தப்பு நடந்திருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாரு. ஸோ வசீகரன் வந்து சிட்டிக்கு ஃபீலிங்ஸ் கொண்டு வந்திருப்பாரு. சனா வந்து என்னதான் இதுக்கு முன்னாடி 2 தடவ கிஸ் பண்ணியிருந்தாலும், ஃபீலிங்ஸ் வந்ததுக்கு அப்புறமாட்டி சிட்டிக்கு சனா மேல காதல் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. மனுஷன் இல்ல மிஷின்னு காட்ட ஹேர் கலர் வந்து ப்ளூ அண்ட் பிளாக் கலர் மெட்டாலிக் ஹேர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சில்வர் லைன் குடுத்திருப்பாங்க. இது வந்து ஒரு ஷிப்காண்டி கூட ரெஃபரன்ஸா கூட குடுத்திருக்கலாம். அதனால தான் வசீகரன் வந்து வில்லன் சிட்டி கிட்ட மாட்டும்போது பிளாக் ஷிப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த தீ ஆக்சிடென்ட் அப்ப எல்லாரையும் காப்பாத்தி ஒரு மேக்னெட் மூலமா தான் வந்து தன்னை வந்து ஒட்டி காப்பாத்திக்கிறோம். அதத்தான் கிளைமாக்ஸ்ல வில்லன் சிட்டி வந்து வரும்போது ஒரு பெரிய மேக்னெட் மூலமா வசீகரன் வந்து அரெஸ்ட் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. எந்திரன் படத்த ஒரு தடவையாவது நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்சு எந்த கேரக்டர்ல உங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல எந்திரன் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ பார்ட் 1 நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. எந்திரன் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.